ஆக்சுவலா பல ஜென்ரேஷன் தாண்டி இப்போ வரைக்கும் நீ நடிச்சிட்டு இருக்கீங்க, பல ஷூட் பண்றீங்க, அப்பைக்கும் இப்பைக்கும். முதல்ல எல்லாருக்கும் நமஸ்காரம். அதாவது உலகமே திரும்பி பார்க்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த யூத் படத்தை. அந்த படத்துல நானும் இருக்கேன்னு ஒரு பியூட்டிஃபுல்லான சந்தோஷத்தை கொடுத்த என் மகன் கென்னுக்கு மிக்க மிக்க நன்றி. பேர் சொல்லும் பிள்ளையை பெற்றெடுத்த தாய் தந்தையர் திரு கருணாஸ் அவர்களுக்கும் கிரேஸ் அம்மாவுக்கும் சான்ஸே இல்லைங்க. நான் வந்து கடவுள் நல்ல பிள்ளைங்களையும் நிறைய படங்களையும் கொடுத்தாரு, நல்ல வாழ்க்கையும் கொடுத்தாரு, சந்தோஷத்தை அள்ளி அள்ளி கொடுத்தாரு. இனி கடவுளுக்கு நன்றி சொல்கிறது மட்டும்தான் என்னோட கடமை நினச்சிக்கிட்டு என்னோட வழி வேறு திசையில் போயிட்டு இருந்தது. சடனாக நான் வெளிநாட்டில் இருந்தேன். கருணா சார் கம்பெனிலேருந்து ஒரு ஃபோனு, மிஸ்டர் மேனேஜர் செல்லதுரை சார் பேசிகிட்டு இருந்தார். அம்மா நீங்கள் நடிக்க வரணும் திருப்பின்னாங்க. இல்லைங்க நான் நடிக்கிறது இல்லைங்க அப்படின்னு சொன்னேன். இல்லை நடிக்கலாம் வேண்டாங்க, போகிறோங்க, நிறையா நடிச்சிட்டேன் அப்படின்னு. இல்லை நீங்கள் வாங்க நடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை நிறைய ப்ரெஸ் பண்ணி கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்போ கூட நினச்சேன் ஏதோ சும்மா வண்டியில் போகிறோம், ஏதோ வில்லி வேஷம் பண்ண போகிறோம், ஏய் வண்டி எடுங்கடா தான் சொல்ல போகிறோம் அப்படின்னு நினச்சி தான் வந்தேன். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் என் பிள்ளை கென் அவங்க டைரக்ஷனில் நான் மீண்டும் பிறந்தேன் தான் சொல்லுவேன். உண்மையிலேயே சினிமா வேண்டான்னு சொன்னேன். எனக்கு சினிமா மேலே காதலை உண்டு பண்ண அந்த குழந்தைக்கு கோடான கோடு நன்றி. ஏன்னா ஒரு விஷயமும் நான் நடிக்கும்போது அப்படி ரசிச்சுட்டு ஆமாம்மா இது வேண்டாம், இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு என்னை மெருகேற்றி நான் வந்து ஐயோ ஷூட்டிங் முடிஞ்சு போச்சா அவ்வளோதானா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு என்னை வந்து இன்னும் ஆசை. அதாவது எது வேண்டாம் நான் ஒதுங்கினேனோ இப்போ எனக்கு இது நிறைய படங்கள் பண்ணணும் இந்த மாதிரி யூத் குழந்தைங்களோட. ஏன்னா அவ்வளோ எனர்ஜெட்டிக். என்ன இந்த பிள்ளைங்களுக்கு சாப்பாடு மட்டும் தான் போட மாட்டாங்க, அது ஒன்று தான் கஷ்டம். பிரேக்கே சொல்ல மாட்டாங்க. மகனே பசிக்குதுரா பிரேக் என்னவேன், தோமா ஒரு ஷாட் 2 ஷாட் சொல்லிட்டு ஒரு பெரிய சீலை கொண்டு வந்து நிற்பாங்க. அப்பாப்பாப்பா அது ஒன்று தான் எனக்கு இந்த பிள்ளைங்களோட கோப்பப் பண்ண முடியல. பட் ஆனால் வேறு லெவல். அதே மாதிரி என் வாழ்க்கையிலேயே நான் டப்பிங் தியேட்டரும் போனதில்லை, டப்பிங்கும் பேசினதில்லை. என்னை டப்பிங் தியேட்டருக்குள்ளே கொண்டு வர வச்சு எனக்கு ஒரு சின்ன கேரக்டர் தான், ஆனால் எனக்கு வந்து இந்த சித்திரம் வரைகிற மாதிரி அந்த குழந்தை அவ்வளோ அழகாக சொல்லி கொடுத்து என்னை இந்த மேடையில் நிற்க வச்சிருக்கு. இதுக்கு எத்தனை ஜென்மம்னாலும் நன்றி கடன் பட்டிருக்கேன் மகனே. வேறு லெவல் போக போகிறீங்க, அது நிச்சயம். இன்னொன்று, என்னோட வாழ்க்கையிலே நான் நிறைய வேஷங்கள் சினிமாவாக இருக்கட்டும் சீரியலாக இருக்கட்டும் பண்ணிட்டேன். ஆத்ம திருப்தி நிறைய இருக்குது. எனக்குள்ளேயே மறைஞ்சிருந்த ஒரு இந்த பிரின்சிபல் கேரக்டர் என்ன இல்லை உனக்கு ஒரு விஷயம் இருக்குது, நீ இந்த கேரக்டரை சாட்டிஸ்ஃபைடாக பண்ண போகிறேன்னு சொல்லி என்னோட ஆழ்மனசுக்கு ஹாப்பினஸை கொடுத்த உங்களுக்கும் இந்த யூத் டீமுக்கும் மிக 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 நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். பெரிய தேங்க்ஸ் வந்து நம்ம விக்கி தான் சொல்லணும். நம்ம டிஓபி சார் வந்து சான்ஸே இல்லை. ஏன்னா டிஓபி வந்து என் மகன் சொல்லுவாப்ல, ஆனால் இப்படி ஒரு ஷாட் என்னென்னு அவர் இப்படி பார்க்கும்போது அதெல்லாம் பண்ணலாம் உங்களால் பண்ண முடியும் சொல்லிட்டு பண்ண முடியாத ஒரு விஷயத்த கூட பண்ண வைக்கிறது தான் எங்கள் டைரக்டருக்கு என்னோட ஒரு பெரிய திறமை. தேங்க்யூ மகனே. கடவுள் வந்து நிறைய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுத்து இன்னும் பெரிய லெவலில் நீங்கள் வர போகிறீங்க. நான் உங்களை அண்ணாந்து பார்க்க போகிறோம். ரொம்ப சந்தோஷம் உங்கள் படத்தில் நாங்கள் இருக்கிறது. தேங்க்யூ ஸோ மச்.